விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்துலாம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா பதவி விட்டு விலகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்தோம், வேலையை விட்டு விலகிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தோணும். வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டு போகக்கூடிய மனநிலைமையை கொடுக்கும் இந்த 2026. ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து சனி மன சஞ்சலத்தை கொடுப்பாரு. அவரும் 5ஆம் இடத்துல இருக்க சனியும் குரு வீட்டில் தான் இருக்காரு. ஆக குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆக அப்படிங்கும்போது என்ன ஆகும், இருந்தாலும் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இருக்கும்போது துளாராசி விருச்சிகராசி 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஆக 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏதோ வண்டி ஓடும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 10 சாப்பிடலாம், வண்டி ஓட்டலாம், தொழில் நடக்கும். ஆனால் மனசுல நிம்மதி, சந்தோஷம் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், விருச்சிக ராசியாக இருந்து 5ல் சனி பகவான் காலத்துக்கு வந்திருக்கனால ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால உங்களுக்கு அவருடைய அனுகிரகத்தில் நல்லதே நடக்கும். ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம். காளியம்மனை கும்பிட்றதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில காளி கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு போகிறதுனால உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மற்றபடி வீடு மாற்ற, வீடு வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்கினீங்கன்னா அது பழுதாகி ரிப்பேர் செய்யணும். வண்டி வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகி செலவு செய்யணும். இல்லையா வேற வீடு மாறி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தம் உங்கள் பிரச்சனை அனைத்து சால்வ் ஆகி சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணுமா, வெள்ளிக்கிழமை காளியம்மன் கோயிலுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.